அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். புத்தாண்டு பிறந்தாச்சுங்க. 2024 முடிஞ்சு 2025 வந்தாச்சுங்க. 2024 கூட்டு எண் 8 வந்ததுனால எங்கே பார்த்தாலும் சிக்கல்கள் இருந்தது. காலதாமதமாக எதுவும் நடந்தது. மனசுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு கலக்கம் இருந்தது. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டினுடைய கூட்டு எண் 9 வருகிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த 9ஆம் எண் எண் ஜோதிடப்படி செவ்வாயோடைய ஆதிக்கம் எண்ணாகும். செவ்வாய்னாலே என்னங்க? வேகம், விவேகம் தான். காவல்துறையிலிருந்து இராணுவத்துறையிலிருந்து எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கம்தான். அப்போ இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறந்திருக்குங்க. பொதுவாக 9ஆம் நம்பர் அப்படின்னாலே எதை எடுத்தாலும் உடனடியாக நடக்கும். மனசுக்குள்ள உள்ளார இருந்த சில கவலைகள் எல்லாமே எல்லோருக்கும் விலக ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். அதுதான் இந்த 2025ஓட மிகப்பெரிய சிறப்பாகும். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னியா லக்னம், வியாகாத நாம யோகம், பவம் நபகரத்தில் சித்த யோகத்தில் இந்த அற்புதமான 2025ஆம் ஆண்டு பிறந்திருக்குங்க. அதனால தான் இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் எல்லாருக்கும் அப்படின்ற அமைப்பு பிரகாரம் எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குவதாக இருக்கும். 4 வருஷ சிக்கல் 5 வருஷம் முடியாதது, இதுக்கெல்லாம் உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும். பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும். சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். ஒருவருக்கொருவர் இருந்து வந்த அந்த குரோதம், விரோதம் அதெல்லாமே இந்த 2025ஆம் ஆண்டில் மாறும். ஒருத்தவங்க நட்பு பாராட்டுறது, அன்பா பேசிக்கிறது, அரவணைப்பா நடக்கிறது, ஒரு அக்கறையா இருக்கிறது, அதெல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டுல இருக்குங்க. கன்னியா லக்னத்துல தான் இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. லக்னத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்கிறது. லக்னத்திலேயே கேது உட்கார்ந்திருக்கிறார். அதனால கோவில்கள், கும்பாபிஷேகங்கள் அதிகரிக்கும். மக்களிடையே ஒரு பக்தி, ஆன்மீகம் அதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி இந்த தெய்வ பயம், மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்துக்கிறது, இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தெய்வ பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு, மனசாட்சி விரோதம் இல்லாமல் நடந்துக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. அதே போல் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஐடி ஃபீல்டு, கம்யூனிகேஷன், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்களில் அதனுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டே போகும். அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு என்று சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வளர்ந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒருத்தவங்க எல்லாமலே அவங்கள போல பேசுகிறது, அவங்கள போல யோசிக்கிறது, அவங்கள போல நடந்துக்கிறது, நடிக்கிறது, படிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே காட்டக்கூடிய ஒரு நவீன யுக்திகள் எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் அபாரமாக வளரும். அதே போல் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வானவியல் ஆராய்ச்சிகள், அஸ்ட்ரானமி, அஸ்ட்ரோநாட், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், மில்கி வே இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப பிரபலமாகும். இஸ்ரோ வான்வெளி விண்வெளி கூடம் நவீனமான ராக்கெட்டுகளை எல்லாம் ஏவும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ககன்யான் திட்டம், அதாவது வான்மண்டலத்துக்கு வளிமண்டலத்துக்கும் நபர்களை அனுப்புவது, மனிதர்களை அனுப்புவது, அதெல்லாம் ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும். சந்திர மண்டலம், செவ்வாய் மண்டலம் மட்டும் இல்லாமல் சூரிய மண்டலத்துக்கும் நம்முடைய இந்தியா நவீன தொழில்நுட்பம் மிகுந்த, அதாவது ராக்கெட்டுகள், ஏவுகணைகளை இதெல்லாம் அனுப்பி அதில் விண்வெளி ஆய்வுக்கூடங்களாக அனுப்பி அதில் பெருசாக ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பிறக்கும் பொழுது சனி பகவான் சொந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் வாகன உற்பத்தி அதிகரிக்கும், எரிபொருள் தேவை அதிகமாகும். சில நேரங்களில் பெட்ரோல், டீசல் கொஞ்சம் தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதை அரசு சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 7வது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அவங்களால நமக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். அவங்க கொஞ்சம் வாலாட்டுவாங்க. அப்புறம் நம்ம நாடு நம்ம அரசு அவர்களுடைய ஆட்டத்தை எல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கும். அதனால் உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்திய நாட்டினுடைய வலிமை கூடிக்கிட்டே போகும்.
இந்தியாவினுடைய ஆளுமைத்தன்மை, இந்தியாவினுடைய நிர்வாகத் திறமை அது வந்து உலக அளவில் அதிகரிக்கும். இந்த லக்னம் அதாவது இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அது ரொம்ப அதிகமாகும். வேலையில்லா திண்டாட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சுய தொழில் தொடங்குகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அது பேங்க்குக்கு வந்து பணம் போடுறது எடுக்கிறது இதில் சில புது சட்ட விதிகள் அதெல்லாமே உருவாக்கப்பெறும். அதே மாதிரி இப்போ பேங்க்கில் இருந்து லோன் வாங்குறாங்க, இஎம்ஐ கட்டல அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி ஏதாவது சட்டத்திட்டங்களை கடுமையாக்கிறதுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுடைய இந்த பாடத்திட்ட முறைகள் அது வந்து கடுமையாக இருக்கிற நிலைமை விலகி அது வந்து ரொம்ப மென்மையாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள் அது எல்லாமே வந்து கொஞ்சம் மாறும். மாணவர்கள் வந்து சில முக்கியமான எக்ஸாம் எல்லாம் வந்து ஆன்லைன்லேயே எழுதுகிற மாதிரி, இப்போ நீட் எக்ஸாம் அதெல்லாம் வந்து ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி சில புதுமைகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது சுக்கிரன் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால சினிமா துறையில் வந்து சின்னதாக வந்து அதில் சில நலிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரம்மாண்டமான பெரிய பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய படங்கள் எதெல்லாம் வந்து சுமாராக போகும். சுமாரான பட்ஜெட்டில் சும்மா சாதாரணமானவங்கெல்லாம் வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் வந்து பெருசாக ஹிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. தியேட்டர்களுடைய எண்ணிக்கை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நவீனமயமான தியேட்டர்ஸு அது வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏஐ முதல் சீட் அமைப்புகள் எல்லாம் வந்து மாதிரியான தேட்டர்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. சுக்கிரன் வந்து நடுவில் வந்து வக்ரமாகிறார். அவர் வக்ரமாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2028 மே மாதம் 31 வரைக்கும் சுக்கிரன் வந்து ஒரே வீட்டில் மீனத்திலே உட்கார்ந்திருப்பார். அந்த காலகட்டத்தில் புகழ்பெற்ற நடிகைகளுக்கு சின்னதாக உடல்நல குறைவுகள், சில இழப்புகள், நடிகர்களுக்கான ஒற்றுமை இல்லாத நிலைமை இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் சின்னதாக ஒரு வீழ்ச்சி வந்து அப்புறம் பெரிய எழுச்சி வரும். அதே போல் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அதாவது ஜூன் 6ஆம் தேதி வரைக்குமே கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் மாறி மாறி உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால காவல்துறையில் தவறு செய்யக்கூடிய சில அதிகாரிகள் தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. காவல்துறை இராணுவத்துறையில் சில உளவாளிகள் நுழைந்து இதில் குழப்பங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து முறியடித்து நம்முடைய நாடு வந்து முன்னேறி கொண்டே போகும். அதே போல் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் அதாவது உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த போர் வந்து நிறுத்தத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. போர் நிறுத்தம் ஏற்படும். இஸ்ரேல் பாலஸ்தீன போரும் ஒரு முடிவுக்கு வரும். உக்ரைன் ரஷ்யா போரும் ஒரு முடிவுக்கு வரும். ஆங்காங்கே அப்போ கொண்டிருந்த உலக அளவில் நடந்திருக்கக்கூடிய சில புரட்சிகள் அதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். வந்து ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக தழைக்க வாய்ப்பு இருக்குது. அனைத்து நாடுகளிலும் வந்து கிளர்ச்சியாளர்களுடைய ஆதிக்கம் எல்லாம் குறைந்து ஜனநாயகத்தினுடைய ஆதிக்கம் வந்து மெல்ல மெல்ல அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த 2025 எல்லா வகையிலும் ஒரு சுபிட்சம் தரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குதுங்க. இப்போ நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரர்களே, புதுமை புரட்சி இதுதாங்க உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே எங்கேயுமே எல்லாத்துலேயுமே புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. பகுத்தறிவு, பட்டறிவு, படிப்பறிவு இந்த மாதிரி பல அறிவு உங்கள்கிட்ட இருந்தும் இது எல்லாத்தையும் விட சமயோஜித புத்திக்கு சொந்தக்காரர்களாக லீடர்ஷிப்புக்கு சொந்தக்காரன் நீங்கள் தாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றிகளை தரக்கூடிய வருடமாக இருக்குதுங்க. மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். 2வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். அதுக்கு பிறகு 3வது வீட்டுக்கு போய் மறைகிறார். அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக தான் இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி எல்லாம் தர வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் 7.5 சனியாக விரயச்சனியாக வருகிறார். அதனால் திடீர்னு வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடுக்கு போகிறது, வருமானம் அதிகரிக்கிறது, அந்த மாதிரியான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார். ஏன்னா முதல் 2.5 வந்து விரயச்சனையாக இருந்தாலும் கூட 7வது வீடு அதாவது வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறது, பேங்க் லோன் எடுக்கிறது, இந்த மாதிரியான சுப விரயங்கள் எல்லாமே இருக்கும்.
லைஃப்பில் இருந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்கள, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே போல் கேது பெயர்ச்சியும் மே மாதம் வருது. அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. குறிப்பா ராகு பகவான் வந்து உங்க ராசிக்கு 11வது வீட்டில் மே மாதத்துல இருந்து வந்து உட்கார போறார். அதனால ராகு லாபஸ்தானத்துல வர்றதுனால குடும்பத்தோட வருமானம் அதிகரிக்குங்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற வருமானத்தை விட இன்னும் கொஞ்சம் வருமானம், இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கடன் அதிகமாகிறது. இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் சொத்து வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுங்க ஆன வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி முக்கியமான கிரகம் உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் மிதுனம் கடகம்னு மாறி மாறி நீச்ச கதியில வக்ர கதியில பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை காட்டணும். குறிப்பாக வந்து பிபியை அதிகரிக்காம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி உங்களுக்கு ஜூன் 6ஆம் வரைக்குமே அதிகமாக தேவைப்படுகிறது. அதிகமாக சாப்பிட்றது அல்லது நேரம் தவறி சாப்பிட்றது, இரவு அதிக நேரம் கண் விழிக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் லாபம் அதிகமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துக்குரியவர் வந்து மே மாதத்துலேருந்து ராகு வந்து உட்கார போகிறார். அதனால் திடீர் லாபம், பெரிய கம்பெனியோட வச்சு ஏதாவது ஆரம்பிக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. குறிப்பாக வந்து சிலருக்கு இடமாற்றம் வந்து சேரும். ஏன்னா இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறுறது, இல்லை இன்னொரு நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் இடமாற்றம் இருக்கிறதுக்கான சூழல் இருக்கிறது. ஒரு சிலர் வந்து வேலையை விட்டுட்டு சொந்தமாக சுயமாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்கிறது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ஜனவரி மாதம் எண்டில் வந்து மே மாதம் வரைக்கும் இருக்க போகிறார். அதனால் அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நவீன வாகனங்கள் வாங்குறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் தள்ளி போகிறது எல்லாம் வந்து சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் மே இந்த மாதங்களில் கூட திருமணம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சுவாமி மலை முருகப்பெருமானை நீங்கள் போய் தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி தரிசனம் செய்வதன் மூலம் இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கால்கள் இழந்தவர்களுக்கு உதவுங்க, நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அருமையாக இருக்குதுங்க. அடுத்த நாம் பார்க்க போகிறது வந்து ரிஷப ராசிங்க. ரிஷப ராசிக்காரர்களே, 2024 உங்களை போட்டு புரட்டி எடுத்துச்சு. எதுவுமே செய்ய முடியாமல் எங்கே போனாலும் இழுப்பறி, எதை தொட்டாலும் காலதாமதம், கையில் காசு இல்லாமல் தவிச்சிங்க. எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு எல்லாமே கரைஞ்சு போச்சு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளாக எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை இருந்தது. ஒரு சச்சரவு, முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டே நேராக பேச முடியாமல் சொல்கிறோம். அதனால் விதமாக புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து 2024 உங்களுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஏகப்பட்ட யோகங்களை தரக்கூடிய வருடமாக இருக்குதுங்க. குறிப்பாக உங்களுக்கு சனி பெயர்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குது. மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் நல்ல இடத்துக்கு வரார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரார். 30 வருஷத்துக்கு பிறகு ஒரு அருமையான இடத்துக்கு வரார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம், ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சிருந்த இடம் வந்து 4 மடங்கு 5 மடங்கு விலை ஏறியுது, அது வந்து நல்ல விலைக்கு போகிறது. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு திடீர் ராஜயோகத்தை எதிர்பார்க்கலாமுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வருது. மே 14ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வரார், உங்கள் ராசியை விட்டு விலகிறார். அப்படி இருக்கிறதுனால மே 14ஆம் தேதி முதல் கணவன் மனைவிக்குள்ளார வெட்கம் உண்டு, பிள்ளைகளும் சந்தோஷம் உண்டு, குடும்பத்தில் ஒரு மனநிறைவு இருக்கும், பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி தள்ளி போன கல்யாணம் எல்லாம் வந்து சீக்கிரமாக ஒரு சிலருக்கு கூடி வரும். மே 14ஆம் தேதி முதல் டிசம்பர் வரைக்குமே குரு பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் வந்து திரண்டிட்டு இருந்தவங்க எல்லாமே இனிமேல் வந்து கடையை ஆர்வமாக திறப்பீங்க.
உடனடியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களோட சேர்ந்து ஏதாவது புது ஏஜென்சி எடுக்கிறது, அதுபோல் புது பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து அதிக வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து புதிய வேலைக்கு மாறுவீங்க. ஏன்னா மே 14ஆம் தேதி வந்து குரு பெயர்ச்சி வர்றதுனால 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேறு இடத்துக்கு மாறுத வாய்ப்பு இருக்குது. ராகு கேது உங்களுக்கு மே 18ஆம் தேதி சாதகமாக மாறுது. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுங்க. உடல்நல குறைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணப்புழக்கமும் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். வீடு வாங்குறதுக்கான லோன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகமாவாங்க. சொந்த ஊரில் வந்து நீங்கள் உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஊர் பொது காரியங்கள் முன்னால் வந்து நடத்துவீங்க. கோவில் விழாக்களில் வந்து முதல் மரியாதை கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உண்டுங்க. பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். சகோதர வகையிலும் நல்லதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் தொடர்ந்து ஒரு 4 மாதம் வந்து 11ஆம் தேதி இடத்துல உட்கார்ந்து இருக்க போகிறார். அந்த நேரத்தில் பெரிய பதவிகள், பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் வந்து உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாகவே இருக்குங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் நல்ல மதிப்பு, மரியாதை அதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வங்களும் உங்களுக்கு அதிகரிக்க வண்ணம் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த வருஷம் முழுக்க நீங்கள் எல்லாத்தையுமே நம்பர் 1 வரத்துக்கான பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை நீங்கள் வந்து சேவிக்கணுங்க. நரசிம்ம பெருமாளை சேவிப்பதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி மாதுளம் பழம் தானமாக கொடுப்பது நல்லது. மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. இது 2025ஆம் ஆண்டு அமோகமான இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற ராசி வந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏதாவது நீங்கள் உதவுவீங்க. ஏதாவது ஆபத்துனா நீங்கள் முதல்ல உதவுங்க. அடுத்தவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனுக்குடியாக நீங்கள் தீர்வு சொல்கிறவங்க. தீர்ப்பு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் மீறி என்ன நடந்துட போகுது அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருப்பீங்க. இந்த பொறுமை தான் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகுது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. 2024ஆம் ஆண்டு பல வேலைகள் உங்களுக்கு அரைகுறையாக அப்படியே பாதியில் நின்றுச்சு. ஏதோ வருதுன்னு இதோ நடக்குது, அதோ நடக்குதுன்னு அப்படின்னு நினச்சி பார்த்தா எதுவுமே நீங்கள் நடந்த மாதிரி இல்லை. ஏக்கம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குது. அதனால் இந்த 2025 வந்து முழுமையாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது ராசியில் தான் இந்த வருஷமே பிறக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் வந்து நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளா இருந்து வந்த பிரிவுகள் அதெல்லாம் வந்து சரியாகி ஒற்றுமை அதிகமாகுதுங்க. செலவுன்னு நீங்கள் செலவாயே அப்படியே நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. இனிமேல் பண வரவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து 10வது வீட்டில் வந்து உங்களுக்கு உட்காரதுனால தொழில் தொடங்கிறது அல்லது இருக்கிற வேலையிலிருந்து மாறுறது, புது வேலை கிடைக்கிறது, அதெல்லாம் சம்பள உயர்வு, பதவி உயர்வு அதெல்லாம் கூட நீங்கள் அதுக்கு பிறகு எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குதுங்க. மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ராகு கேது மாறுவார். அதனால் கேது இப்போ 4ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை படாத பாடுபடுத்திட்டு இருக்கார். சந்தோஷமாகவே இருக்க முடியல. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வருது. அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு கூட அந்த இடத்த வந்து வாங்க முடியாமல் போயிடுச்சு. அந்த வீட்டை வாங்க முடியாமல் போயிடுச்சு. அந்த நிலைமை எல்லாமே இனிமே மாறும். இனிமே அந்த அட்வான்ஸ் கொடுப்பீங்க, அக்ரிமெண்ட் போடுவீங்க, சொத்து பத்திரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே அருமையாக இருக்குதுங்க. தாயாருக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியாமல் போயிட்டு இருக்குது. மே 19ஆம் தேதியிலேருந்து ராகு கேது பயிற்சி மாறுறதுனால மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி மாறுறதுக்கு முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் எல்லாமே கிடைக்குதுங்க. அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளார வராரு. மே 14ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார வர்றதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா உடம்பு ஹீட் ஆகிறதுனால அதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இருக்குது. மே 19ஆம் தேதியிலிருந்து
ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும், நொறுக்கு தீனிகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அதே மாதிரி உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அதெல்லாம் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிடுவீங்க, பாதிப்புகள் இருக்காதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு உள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரும், கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வந்து வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை வரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குள்ளார இருக்கிற மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் மறக்காமல் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஏழை நோயாளிக்கு மருத்துவ உதவிகள் செய்வதன் மூலமாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்லா மாறப்போகுது. பச்சை கயிறு தானமாக கொடுங்க. 2025ஆம் ஆண்டு அமோகமாக இருக்குங்க. இப்போ அடுத்தது நாம் கடக ராசியை பற்றி பார்ப்போம். கடகராசிக்காரர்கள் வந்து 2019ஆம் ஆண்டுல இருந்தே சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டகச்சனி படாத பாடுபட்டுட்டு இருக்கு. இத்தனைக்கும் நீங்கள் பெரிய நிர்வாக திறமை உள்ளவங்க. எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் உடனே தீர்வு காணணும்னு, அதுக்கு விடை காணணும்னு அப்படின்னு எப்போதுமே துடிக்கிறவங்க. எல்லாரை விட நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா நேரில் போய் பேசிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவீங்க. உடனடியாக இந்த இடத்துக்கு போயிடுவீங்க. மற்றவங்களோட ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு இடத்துக்கு போகணுன்னா சீக்கிரமாக போவீங்க. உடனே ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இடைவிடாமல் உழைக்கக்கூடியவங்க நீங்கள். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த கடகராசினியர்கள், என்னால் தீர்க்க முடியல, என்ன சொந்த பிரச்சனைகள் என்னை கொஞ்சம் தலைக்குனிய வைக்குது, இனி இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம இருக்குதே அப்படின்னு மனசுக்குள்ளாரே நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இப்போது தீர்வு காண வரும். இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் பர்சனல் பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீரும். உங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்காரு. மார்ச் மாதம் 29 தேதி வரை அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருக்குது. அதற்கு பின்னர் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். அதனால் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய சனி பெயர்ச்சினால் உங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு. 5 வருடத்துக்கு பிறகு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட முடியுதுங்க. இப்போ தான் கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்குது அப்படின்ற நிலைமைக்கு உங்களுக்கு அடுத்ததாக வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதே நேரத்தில் மே மாதம் 14ஆம் தேதி வந்து குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படி இருக்கிறதுனால வேறு மாநிலத்துக்கு போகிறது, வெளிநாட்டில் வேலை கிடைச்சி மாறுறது, அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. வீடு மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வருது. குறிப்பாக கேது வந்து 2ஆம் வீட்டுக்கு வராரு. அதே போல் ராகு வந்து 8ஆவது வீட்டுக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கூடா பழக்க வழக்கங்கள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். காரியம் ஆகணும் போது கையெழுத்து கும்பிடுவாங்க. காரியம் வந்து முடிஞ்ச பிறகு காலை வாரி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட மாதிரியான சில நட்புகள் உங்களுக்கு வரும். அந்த ஆதகமும் இருக்கும். அதனால் அப்பப்போ வேலை ஆகணும்னு நினச்சி வந்து சிரித்து பேசி ரொம்ப பாசம் காட்டுறவங்கக்கிட்ட, போலித்தனமாக நடிக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி இந்த வருஷம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். உங்களுடைய 6வது ராசியில் தான் இந்த வருஷம் பிறக்க இருக்கு. அப்படி இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. பேங்க் லோன் புதுசாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிக வட்டிக்கு வாங்கி அந்த இருந்த கடன் எல்லாம் வந்து கொடுத்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் ஜெயிப்பீங்க. வியாபாரத்தில் கூட நீங்கள் திடீர்னு லாபம் உண்டு, அதிகமாக சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் எதிர்ப்புகள் தவிர்த்து உங்களுக்கு ஆதரவு வந்து வலுக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையும், மகனுக்கு நல்ல வரன் அமையும். செல்வாக்கு அதிகரிக்குங்க. இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரத்துக்கு நீங்கள் மறவாமல் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குறது நல்லது. அதுவும் பிரதோஷ நாள் அல்லது சோமவாரமாகிய திங்கட்கிழமையில் போய் சாமி கும்பிட்டு வர்றது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண் பார்வை அற்றவர்களுக்கு உதவுங்க. அதே மாதிரி மலை வாழைப்பழம் தானமாக வாங்கி கொடுங்க. எல்லாமே வெற்றி உங்களுக்கு. அடுத்தது நாம்
சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களே, சமயோஜித புத்தி உங்களுக்கு எப்பவுமே அதிகமாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க, கம்பீரமாக பேசுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார உங்கள் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு குழந்தை கொஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த குழந்தைத்தனம், குழந்தை போல மனசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உங்ககிட்ட இருக்குங்க. வெகுளியாக பேசுறது, வெள்ளொந்தியாக பேசுறது, வெள்ளை மனசோட இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்க பலம். ஆனால் இன்னொரு பக்கம் அதெல்லாம் பலவீனம் தாங்க. உங்ககிட்ட நெருங்கி பழகிறவங்க எல்லாம் உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. ஆனால் தூரத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கம்பீரமாக தான் தருவீங்க. நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. எதை சொன்னாலும் அதை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு பொது அறிவுத்திறன் அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்று உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பாக பிறந்திருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5வது ராசியில் இருந்த வருஷம் பிறந்திருக்கு. அதனால் தொட்டதெல்லாம் உங்களுக்கு துலங்க போகுது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு பண வரவு தரக்கூடிய இருக்கும். இப்போ இந்த வருஷம் பிறக்கிற நேரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் அந்த 10லேருந்து சில நேரங்களில் ஒரு பயத்தையும் உண்டு பண்ணுதுங்க. உத்தியோகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியல, வேற ஏதாவது பிரச்சனை வருமோ, நம்ம ஏதாவது சிக்கலில் மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்தை உண்டு பண்ணுது. அதனால் மே மாதம் 14ஆம் தேதி முதல் மே 14 பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக மாறுறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார போகிறாரு. அதனால் மே மாதம் 14ஆம் தேதிக்கு முதல் எல்லாமே நல்லதாக நடக்கும். பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும். உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வரவேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மரியாதை குறைவாக நடத்துகிறவங்க எல்லாம் மாறுவாங்க. உங்களுடைய திறமைகளை புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு அமோகமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பிறக்கிற நேரத்தில் எல்லா வகையிலையும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணம் முடியும். குழந்தை பாக்கியமும் அதே மாதிரி கிடைக்கும். வீடு, மனை, சொத்து அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இந்த வருஷம் முழுக்க விறுவிறுப்பாக இருக்கும். அதே போல் உத்தியோகம் வகையிலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு அற்புதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி சனி பெயர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் வருது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வர இருக்கிறார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க பேச்சை நம்பி எதுலையாவது முதலீடு போட்டுட்டு அப்புறமா முடி பிதுங்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மகளுக்கு திருமணம் கூடி வரும், மகனுக்கு திருமணம் கூடி வரும், வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த வருஷம் முழுக்க, இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பைரவரை நீங்கள் வணங்குறது நல்லது. ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ கால பைரவரை நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குதுங்க. அதே மாதிரி இந்த வருடம் முழுக்க கோதுமை மாவு அல்லது கோதுமை தானம் கொடுக்கறது நல்லது. அது உங்களுக்கு நல்லது, நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள், அதாவது கைகளை இழந்தவர்களுக்கும் உதவுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அமோகமாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. எனக்கு என்ன பயம், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நான் உண்மையாக இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன். அதனால தான் அடுத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணதான் நான் தட்டி கேட்குறத தப்புன்னு சொல்லி சுட்டு காட்டுறேன். ஆனால் நான் நேர்மையாக இருந்துட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த தைரியம் வருது. மற்றவங்க நேர்மையாக இல்லை, அந்த தைரியம் உங்களுக்கு வரமாட்டேனுது அப்படின்னு சொல்லி எங்கும் எப்போதும் எடுப்பிலேயே உண்மை எதுவோ அதை உறக்க சொல்லக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பு ராசி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் உங்களுக்கு பிறந்திருக்கு.
அப்படி மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் 4வது வீட்டில் இருந்து வந்து சந்திரன் இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்கிறது. 9ஆம் வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால வருமானம் அதிகமாயிட்டே போகும். திடீர் யோகம், திடீர் ராஜயோகம், திடீர் பண வரவு, வாடகை வீட்டில் இருந்தவங்கெல்லாம் திடீர்னு சொந்த வீடு வாங்குறது, அதே மாதிரி சொந்த கார் வாங்குறது, சொந்த தொழில் தொடங்குறது, அந்த மாதிரியான யோகங்கள் எல்லாமே நீங்கள் இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளாக இருந்த நெருக்கம் அதிகமாகும். மகளுக்கு கல்யாணம், மகனுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்கு. பொறுப்பற்ற போக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு எதினும் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்களுடைய ராசிநாதனுடைய புதன் வந்து 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துக்கும் புது வழி தேடுவீங்க. அந்த புது வழி உங்களுக்கு கிடைச்சது, நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க. உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய நோய் எல்லாம் இருக்குமோ அப்படின்னு அப்பப்போ நீங்கள் யோசித்து குழம்பியிருப்பீங்க. சரி, நம்ம எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் பார்த்துடலாம், ஸ்கேன் பண்ணி பார்த்துலாம், டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். அந்தளவுக்கு பெரிய நோய்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க. மனசை போட்டு குழப்பாதீங்க, நல்லா தூங்காங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்பியிருப்பார். இந்த வருஷம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குறிப்பாக மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசியை விட்டு கேது விலக உடனே மடன்னு உங்களுக்கு எல்லாவற்றிலுமே அழகு, ஆரோக்கியம் அதிகரிக்க தொடங்கிடும். சுறுசுறுப்பாக இருந்து பல வேலைகளை முடிப்பீங்க. மே 18ஆம் தேதி முதல் கணவன் மனைவிக்குள்ளாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் இப்போ ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறார். மே மாதம் வந்து குரு பயிற்சி எல்லாம் இருக்குதுங்க. சனி பகவான் எப்போ மாறுறாருன்னா மார்ச் 29ஆம் தேதி மாறுறாரு. அவர் மாறின பிறகு உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து கோபம் ஆரம்பிக்கும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகும். புது நண்பர்கள் எல்லாம் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் மே 14ஆம் தேதி முதல் குரு பகவான் 10வது வீட்டிலிருந்து உட்கார்றதுனால உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மே 14ஆம் தேதி முதல். அதனால் மே 14ஆம் தேதி முதல் நீங்கள் வந்து உத்தியோகத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் இந்த 2025ஆம் ஆண்டு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டணும்னா, ஆமாம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவற்றை மறவாமல் நீங்கள் வந்து ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்குறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவுவது ரொம்ப நல்லது. அதே போல் துவரம் பரப்பு தானமாக கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அருமையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் ராசியில் நிறைய பேர் வந்து நீதிபதிகளாகவும் நீதிமான்களாகவும் நீதி அரசர்களாகவும் இருக்காங்க. ஆமாங்க, நியாயம் அதுதான் வந்து தனக்கான ஒரு நியாயம் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. தற்பிள்ளையே தண்டித்தாலும் கூப்பிட்டு தப்பு பண்ணாலும் தண்டிக்க நீங்கள் தவற மாட்டீங்க. மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நாளைக்கு நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவங்க. அடுத்தவங்களுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கும் வரும். அதனால் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்துட்டோம்னா நமக்கும் நல்லது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இயங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் இனிமையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது. போன வருஷம் அப்படித்தான் சொன்னீங்க, ஏன் இப்போ அப்படி இல்லை அப்படி நீங்கள் கேட்குறது புரியுது. போன வருஷம் வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி எல்லாம் கொஞ்சம் சுமாராகத்தான் இருந்தது. அதனால் உங்களுக்கு வந்து எதுவுமே சரியாக நடக்கலை. ஆனால் இந்த வருஷம் வந்து குரு பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறுது. குறிப்பாக மே 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரார், 9ஆம் இடத்துக்கு வரார், உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அதனால் மே 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில்
பிறந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். புது முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருக்குதுங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அரசியல் செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த ஈகோ எல்லாம் சரியாகுதுங்க. மே 14ஆம் தேதி முதல் எல்லா வகையான யோகங்களும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து படாத பாடு படுத்திட்டு இருந்தார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் விளையாடிட்டே இருந்தார். பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து நல்ல இடத்துல இருந்து வரன் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி வருது. ஆனால் மார்ச் மாதம் 29ஆம் தேதியே சனி பகவான் மாறுறாங்க. அதனால் மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்க போகுது. அவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். திருமணம் ஏற்கனவே இருந்த பிரிவினைகள் ஏற்கனவே இருந்தால் அதெல்லாம் ஒன்று சேருவாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. சகோதர வகையிலும் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 10ஆவது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே வருமானமும் அதிகரிக்குதுங்க, வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். பண வரவும் நல்லா இருக்கும். உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இந்த 2025 சரியாகி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு மேலே மேலே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சேமிப்புகள், வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கும். வியாபார உத்தியோகத்திலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க பெட்டராக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வணங்குறது நல்லது. வாழைப்பூ தானமாக கொடுங்க. அதே மாதிரி காது கேளாதவர்களுக்கு உதவுங்கள். இந்த வருடம் அருமையாக இருக்குங்க. அடுத்து நாம் விருச்சிக ராசி நேரை பார்ப்போம். விருச்சிக ராசி நேர்களே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்றது யார் என்ன தப்பு பண்ணாலும் அது தப்பு தான் அப்படின்னு தவறாமல் சுட்டி காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஒரு மனிதனின் தகுதி அப்படின்றது உண்மையாக இருக்கணும், உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் கடைபிடிப்பவர்களாகவும் இருப்பீங்க. உட்கார்ந்து சாப்பிட்றது, அடுத்தவங்களை வந்து குறை சொல்வது, அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. என்ன கொஞ்சம் முன்கோபம் உங்களுக்கு இருக்கும். அதுதான் எல்லாம் உங்களை எல்லாரும் குறை சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த கோபத்திலிருந்து ஒரு விதமான அக்கறை இருக்கும். அடுத்தவர்களை திருத்துவதற்கு நீங்கள் வந்து கோபப்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாது. உங்ககிட்ட பழகுனவங்க போகத்தான் உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. தவிர உடனே உங்களை புரிஞ்சுக்கிறது வந்து அவங்களுக்கு முடியாதுங்க. இந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக பிறந்திருக்கு. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த வாக்குவாதங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி இந்த நிலைமை மாறி கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டுக்கு போகிறது, அல்லது அப்படியே பாதியில் நின்று போன வீட்டை வந்து கட்டி முடிக்கிறது, அதிக வட்டிக்கு வாங்கின கடனை வந்து குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி பைசல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே உண்டுங்க. ஆனால் 4ஆம் இடத்திடமான சந்தோஷம் தரக்கூடிய இடம், மகிழ்ச்சியை தரக்கூடிய இடம், அந்த இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு உங்களை படாத பாடுபடுத்திட்டு இருக்கார். நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் இப்போ அப்படி ஏங்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒன்று போனால் ஒன்று செலவுகள் வந்துட்டு இருக்குன்னு நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருக்கீங்க. அந்த நிலைமை இந்த வருஷத்தில் மாறுதுங்க. மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டை விட்டு விலகி 5வது வீட்டுக்குள்ளார சனி பகவான் உட்கார போறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மார்ச் 29ஆம் தேதி முதல் அம்மாவுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறை மாறும், நல்லா சரியாயிருவாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் விலகும்.
புது வண்டி வாங்கினா கூட அதுவும் பழுதாகுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வண்டி வாங்கின செலவு, பராமரிப்பு செலவு, வீடு செலவுன்னு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் எவ்வளோ கடுமையான உழைச்சாலும் கூட கடைசி நேரத்தில் யாராவது உள்ள நுழைஞ்சி அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. நாம் கஷ்டப்பட்டதுக்கு எதுவுமே யாருமே செய்ய மாட்டுறாங்களே அப்படின்ற ஆதங்கப்படுகிறது. இந்த நிலைமை இனிமேல் மாறி உங்கள் உழைப்புக்கு தகுந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து 2 நாள் பரபரப்பாக இருக்குது, வாடிக்கையாளர் வராங்க, வசூல் நல்லா இருக்குது, ஆனால் 5 நாள் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற நிலைமை மாறி இனிமே வாரம் முழுக்க தினந்தோறும் உங்களுக்கு வந்து வசூல் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் வாய்ப்பு இருக்கு. வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. மே மாதம் 2025 8வது வீட்டுக்குள்ளே குரு போகிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு வருது. மே மாதம் 18ஆம் தேதியிலேருந்து ராகு பகவான் 4வது வீட்டுக்கு வராரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா நல்லதுக்கு. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது. கேது 10வது வீட்டில் இருந்து உட்காரதுனால உத்தியோகத்தில் இருந்த புது விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை நீங்கள் வந்து தரிசிக்கிறது நல்லது, வணங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உளுத்தம் பருப்பு தானமாக கொடுங்க. ஏழை மாணவனுடைய படிப்புக்கு உதவுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அருமையாக இருக்க போகுதுங்க. அடுத்து நாம் தனுசு ராசியை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களே, எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சொந்த ஊரை நீங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க. வெளிநாட்டில் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் எங்கள் ஊர் மாதிரி வருமா, அதுதாங்க சொந்த ஊர், தாங்க சொர்க்கம் மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்க. பிறந்த மண்ணை பற்றி பேசுகின்ற மொழியையும் பெற்றெடுத்த தாயையும் மறக்காமல் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் தான். அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லலாங்க. இருந்தாலும் 2025 எப்படி இருக்குதுன்னு பார்ப்போங்க. 2024 எப்படி இருந்தது, பேசினாலே பிரச்சனை. பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் பேசாமல் போயிட்டாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தகராறு. இதெல்லாம் வந்து இனிமேல் கொஞ்சமாக மாறுதுங்க. உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறக்கிறது. அப்படின்றதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் அக்கறை காட்டணும். எல்லா பிரச்சனையும் ஒன்று சேர்த்து பார்க்காம ஒன்றா பார்த்தீங்க, ஒவ்வொன்றா எல்லாமே சரியாயிரும். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் இந்த வருஷத்தில் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறக்கிறதுனால ஏதோ வாயை கட்டி வைத்த கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சமாக சேர்த்ததை கொண்டு வந்து ஏதாவது ஒரு வீடு அல்லது வீட்டு மனை புறநகர் பகுதியிலையாவது வாங்கி வைப்போம், அப்புறமா பிள்ளைங்க வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்றவங்க மாதிரி ஏதாவது ஒரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொஞ்சம் கடன் வரும். ஆனால் அந்த கடன் வந்து சுபக்கடன், நல்ல கடனாக இருக்கும். நஷ்ட கடனாக இருக்காமல் நல்ல கடனாக இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அவர் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ வந்து சகட குருவாக இருக்கிற உங்களுக்கு ஏகப்பட்ட சங்கடங்களை கொடுத்துட்டு இருக்கார். அது மே 14ஆம் தேதி முதல் அந்த சகட குரு விலகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் உட்கார போகிறார். அது முதல் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்ப்புகள் விலகும். எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்கும். பார்த்தும் போனவங்க, பேசாமல் போனவங்க எல்லாம் வழியை வந்து உங்களை பார்த்து உங்களை வந்து விசாரிச்சுட்டு போவாங்க. உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் கூடி வரும். வெற்றி வாய்ப்புகள் கூடி வரும். மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிநாதன் குரு பகவானை பார்க்கறதுனால அழகு அதிகமாகும், சுறுசுறுப்பு அதிகமாகும், சோம்பல்தனம் குறையும், முன் கோபம் குறைஞ்சு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. ஆனால் அதே நேரத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் 4வது வீட்டில் சனி பகவான் போயிட்டு உட்கார போகிறாருங்க. அதனால் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து பார்க்கறது நல்லது. அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் முதலீடு பண்ணாதீங்க, கவனமாக இருங்க. மற்றபடி ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக வருது. 4வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறது ராகு 3வது வீட்டுக்கு
வர்றதுனால சொத்து பத்து சேர்க்கை உண்டு. 9வது வீட்டுக்குள்ளார வந்து கேது வந்து உட்கார்றதுனால அப்பாவுக்கு மட்டும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும். ஆனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். எல்லாம் கிடைக்கிது. எப்போ இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றிகளை அள்ளி தருவதாக இருக்குதுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபடுறது நல்லது. உலர் திராட்சை நீங்கள் கொஞ்சம் தானமாக கொடுங்க. ஆதரவற்ற முதியோருக்கு உதவுங்க. 2025ஆம் ஆண்டு சிறப்பானதாக இருக்குங்க. இப்போ நாம் அடுத்தது மகர ராசியை பற்றி பார்ப்போம். மகர ராசிக்காரர்கள் அவர்களை மன்னராக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மையான பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. கஷ்டம் வந்தாலும் கற்பூரம் விற்றாலும் வைப்பேனே தவிர கல் விற்க மாட்டேன் அப்படின்ற கொள்கையோடு வாழ்ந்துட்டு கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. நேர் வழியில் சம்பாரித்து நேர்மையாக வாழ்கிறது தான் முக்கியம்னு தவிர குறுக்கு வழியில் போய் கோடியாக சம்பாதிக்கிற பணம் எனக்கு தேவையில்லைன்னு நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. 2025ஆம் ஆண்டு அருமையாக இருக்கிறதுங்க. 10 வருஷத்து ஆகுதுங்க. உங்களுடைய நிம்மதி பறி போய் 10 வருஷம் ஆகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சோகங்களை சுமந்துட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிக்க முடியாத தவிச்சிருக்கீங்க. சொன்னால் அது வேற மாதிரி போகும். இதையே நான் போய் சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷத்தை நாம் ஏன் கெடுப்பான்னு நம்ம சோகத்தை சொல்லி ஏன் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவானேன்னு அப்படின்ட்டு எப்போதுமே எதையுமே நீங்கள் வந்து மனசுக்குள்ளாரையே போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலைமை இந்த வருஷத்தில் மாறுங்க. உங்களுடைய யோகாதிபதியாகி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் பிறக்குதுங்க. அதுவும் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் அமோகமாக இருப்பீங்க. 10 வருஷம் உங்களை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருந்த சனி பகவான் கரெக்டாக மாறுறாருங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிச்சயமாக மாறுறாங்க. அந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட 7.5 சனி முழுமையாக உங்களுக்கு முடிஞ்சு போகுதுங்க. அதுக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியான ஒரு அமைதியான அதே அதே நேரத்தில் ஒரு சோகமான சூழ்நிலை இருந்ததுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து மாறுதுங்க. எல்லா வகையிலையுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்ட போகிறீங்க. அதே போல் உங்களை பார்த்தும் பார்க்காம போனவங்க மறுபடியும் வழியை வந்து இனிமே பேசுவாங்க. செல்வாக்கு உங்களுடைய அதிகரிக்கும். குரு பகவான் இப்போ நல்ல இடத்துல இருந்துட்டு இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் மே மாதம் 14ஆம் தேதி முதல் குரு பகவான் 6வது வீட்டில் போய் மறைய போகிறார். மே 14ஆம் தேதி முதல் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சிக்கனமாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களை பற்றி பழிகள், வீண் பழிகள், வதந்திகள் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வரும். அது கொஞ்சம் நீங்கள் கண்டும் காணாமல் இருந்துட்டீங்கன்னா நலமாக இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்த்துட்டிங்கனாலும் நலமாக இருக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்தில் இருக்குது. மே மாதம் 18ஆம் தேதி முதல் ராகு பகவான் 2வது வீட்டில் வந்து உட்கார்றாரு. கேது பகவான் 8வது வீட்டில் வந்து உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். எல்லார்கிட்டையும் வந்து எல்லா விஷயத்தையுமே பேசிக்க வேண்டாம். சில அந்தரங்க விஷயங்களை மனசுக்குள்ளார வச்சுக்கிறது நல்லது. வியாபாரம், உத்தியோகம் போன்ற இடத்துலையுமே வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும். புது முதலீடுகள் செய்வீங்க. புது இடத்துல கடையை மாற்றுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எல்லா வகையிலுமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வெங்கடாஜலபதிய பெருமானை திருப்பதி சென்று நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி தேங்காய் தானமாக கொடுங்க. சாலையோரம் வசிப்பவர்களுக்கு துணிமணிகள் வாங்கி கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அமோகமாக இருக்கும். அடுத்தது நாம் இப்போ கும்பராசியை பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நீங்கள் வாரி கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆனால் பிடிக்காதவர்களுக்கு ஒரு பிடி கூட எதுவும் தரமாட்டீங்க. அதே மாதிரி குடத்துக்குள்ளார என்ன இருக்குன்னு யாராலையும் கூட கண்டுபிடிக்க முடியாது. திறந்து பார்த்தாலும் கூட பெருசாக தெரிஞ்சிடாது. உள்ள கையை விட்டு பார்த்தா தான் வந்து தெரியும். அது மாதிரி உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் உள் மனசுக்குள்ளார அது கூட பேசிக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி
கோபுர கலசமாக ஒரு குடும்பத்தில் தனியாக தெரியறவங்க நீங்கள் தான். ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கும்ப ராசி பிள்ளைங்க மட்டும் கோபுரமாக தெரிவாங்க, குத்து விளக்கு மாதிரி பளிச்சுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி அழகு, ஆற்றல் இதெல்லாம் அதிகமுடையவங்க நீங்கள் தாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்குதுங்க. 2019ஆம் ஆண்டிலிருந்தே நான் படுற அவஸ்தை எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அப்படி நீங்கள் மனசுக்குள்ளார சொல்கிறது புரியுதுங்க. பந்தியில் உட்கார வச்சுட்டு பரிமாறிட்டு சொன்னால் பிறகு சாப்பிட்ற மாதிரி 99% எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கடைசி 1% இருந்து அப்படியே எல்லாம் நிற்குதுங்க. எதுவுமே முடிய மாட்டேங்குது, இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போகுதுங்க. அப்படின்றவங்களுடைய நிலைமை மாறி உடனடியாக பல காரியங்கள் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உண்டுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க. நிறைய பேருக்கு இந்த மாதம் முடிக்கிறேன், அடுத்த மாதம் முடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லால வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க, உறுதிமொழி கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நேரத்தில் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த 2025ஆம் வருஷம் பிறக்குதுங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லை, தூக்கமும் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்ற நிலைமை இருக்குது. இதெல்லாம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் மாறுங்க. மார்ச் 29 2025 முதல் உங்கள் ராசியை விட்டு விலகி சனி பகவான் 2வது வீட்டுக்கு போகிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் மாற்றங்கள் அதிகரிக்கும், சோர்வு களைப்பு விலகும். அதே மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும், சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. அதே போல் குரு பகவான் கடந்த 2 வருஷமாகவே உங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்கார். அதில் இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளே நுழையத்துக்கு ஒரு பயமாக இருக்குது. இன்றைக்கி வீட்டில் எந்த மாதிரியான பிரச்சனை வருமோ அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே செல்ல மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாறுதுங்க 2025. அவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் நீங்கள் வேறு விதமாக புரிஞ்சுக்கிறீங்க. இந்த நிலைமெல்லாம் மாறப்போகுதுங்க. மே மாதம் 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்வையிட போகிறாரு. அதனால் மே மாதம் 14ஆம் தேதி முதல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும், பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும், பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வீடு, மனை, வாகனம் போன்றவைகள்லாம் நிறைய வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்ச் 14ஆம் தேதி முதல் அமோகமாக இருக்கும் வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் மே 18ஆம் தேதிக்குள்ளே முதல்ல ராகு உட்கார இருக்கிறதுனால அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரர் நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வேர்க்கடலை தானமாக கொடுங்க. மூட்டை தூக்கும் தொழிலாளிகளுக்கு உதவுங்க. 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது நம்ம மீன ராசியை பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்களே, 1008 கஷ்டங்கள் அடி மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட உதட்டோரமாக ஒரு சின்ன மெல்லிய புன்னகை பூக்கள் சிரிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறவங்க நீங்கள் தான். உள்ளுக்குள்ளார இருக்கிற விஷயங்களை எதுவுமே சொல்லிக்க மாட்டீங்க. ஆனால் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா முழுசாக எல்லாத்தையும் வெளியில் கொட்டிடுவீங்க. அதனால தானுங்க உங்களுக்கு நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர பகைவர்களும் கிடையாதுங்க. அதே மாதிரி எதிர்நீச்சல் எல்லாரும் தண்ணியில் போடுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஏற்கனவே ஒன்றும் நிலைமை சரியில்லை, உடம்பு போட்டு படாத பாடுபடுத்துது, டாக்டர்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கேன், மருந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், எதை போட்டாலும் ஒன்றும் சரியாக மாட்டேன்றது அப்படின்ற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனியில் விரையச்சனியும் ஓடிட்டு இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே செலவுகள் அதிகமாகிட்டே போகுது, நஷ்டமாகுது. நான் ஒரு பட்ஜெட்டில் முடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு வேறு மாதிரி போய் முடியுதேன்ற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசிக்கு 10வது ராசியில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால
குடும்ப வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசியில் ராகு உட்கார்ந்துட்டு உங்களை படாத பாடு படுத்திட்டு இருக்கார். மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு அழகாக வந்து ராகு இறங்குறாருங்க. கீழே இறங்கிறாரு, ராசியை விட்டு விலகிறாரு. அப்படி இருக்கிறதுனால மே மாதம் 18ஆம் தேதி முதல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் சந்தேகங்கள் எல்லாம் விலகும், முன்கோபம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற 7.5 சனி நடத்தி கொண்டிருக்கிறது. சனி பகவான் அதே வந்து மார்ச் 29ஆம் தேதி 2025 ராசிக்குள்ளார இருந்து உட்கார போகிறார். ஜென்ம சனியாக வரப்போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் அதிகமாக தலையிட வேண்டாம். அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்தில் தூங்குறது நல்லது. அதே இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. அதே போல் ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மே 18ஆம் தேதி முதல் ராகு கேது சாதகமாக வருதுங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்போ 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். புது முயற்சி எதுவாக இருந்தாலும் தடங்கல் பண்ணிட்டு இருக்கார். அதே நேரம் மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டுக்குள்ளார போறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு இனிமே வெற்றி உண்டு. சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் கூட காரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரம் உங்களுக்கு வந்து பரபரப்பாக இருக்கும். புது முயற்சிகள் பண்ணுவீங்க. கடையை வந்து கொஞ்சம் நவீனமயமாக்குவீங்க. வேலை ஆட்களை மாற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தில் இப்படி இருந்தாலுமே ஒரு அதிகாரி நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாரு, இன்னொரு அதிகாரி நம்மளை வந்து மட்டம் தட்டுறாரு, உட்கார்ந்துருக்கிறாரு. இதை நினச்சி சந்தோஷப்படுறதா, அதை நினச்சி சங்கடப்படுறதான்னு சில நேரங்களில் திணறி கொண்டிருப்பீங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக கூட இருப்பாங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ இருக்கும். கொஞ்சம் பார்த்து அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறதுக்கு ஸ்ரீ வாராகி அம்மனை வணங்குறது ரொம்ப நல்லது. பச்சரிசி நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செஞ்சீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு அது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். பொதுவாக இந்த 2025ஆம் வருஷம் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப யோகமாக இருக்குது, யாரெல்லாம் வந்து அமோகமாக இருப்பாங்க, யாரெல்லாம் வந்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, துலாம் ராசி, அதுக்கடுத்து தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி. இந்த 4 ராசிக்காரங்களுக்கு அமோகமாக இருப்பீங்க. இருக்கிறது எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது. எல்லாத்தையும் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அள்ளி கொடுக்குதுங்க. அதே மாதிரி யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி வர்றதுனாலையும் ராசிக்குள்ளார வந்து கேது வந்து உட்கார்றதுனாலையும் அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியை விட்டு கேது விலகினாலும் கண்டக சனி தொடங்குறதுனாலையும் கவனமாக இருக்கணும். அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு குரு மறையிறதுனால மீன ராசிக்காரர்களுக்கு ராகு ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து கவனமாக இருந்தீங்கன்னா பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் எல்லாருமே பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். மேஷ ராசிக்காரர்கள் வந்து நாம் சொன்ன கோவிலுக்கு போய் வர்றது ரொம்ப நல்லது. சொன்ன பரிகாரத்தையும் செய்கிறது நல்லது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. கடக ராசிக்காரர்களும் பரிகாரம் தேவைப்படுகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பரிகாரம் வந்து தேவைப்படுகிறதுங்க. என்ன இருந்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்குதுங்க. 4 பேருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு 4 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 கிரகம் இந்த வருஷத்தில் மாறுது. அதனால் ஒரு கிரகம் வந்து உதவினாலும் இன்னொரு கிரகம் வந்து கண்டிப்பாக உதவும். அதனால் 2024 விட 2025 வந்து கூட்டு எண் 9ஆக செவ்வாயோட ஆதிக்கத்தில் வர்றதுனால எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதனால் நெஞ்சிற்கு இனியவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு அனைத்து சௌபாக்கியங்களும் உங்களுக்கு அள்ளித்தரும் வருடமாக
அமையட்டும். நன்றி, வணக்கம்.